ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் இஎஸ்கே ஃபிஷிங் விலாக். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நேற்று நான் போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த வீடியோ என்ன ப்ராப்ளம்னு தெரில. இந்த வீடியோவில் என்ன இது பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா காப்பி டு ரைட் கிளைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1.5 ஜிபி ஆணுச்சு. அது பார்த்தீங்கன்னா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சரி அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு திருப்பி வாய்ஸ் கொடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்தேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பெரிய மீன் கட்டலாம் எத்தனை கிலோ வரும் சைஸ்ன்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஆனால் அந்த மீன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆணுச்சு. என்னோட வீடியோவில் 5 நிமிஷம் நீங்கள் டைம் கொடுத்து பார்ப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நண்பர்களே. கொஞ்சம் எனக்காச்சும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்கள். என்ன சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வியூஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11,500 பேருக்கு மேலே இருக்காங்க நண்பர்கள். ஆனால் வந்து என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகுதா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை நண்பர்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போட்ட உடனே வேற ஒருத்தர்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஆனால் என்னோட வீடியோ யார் யாருக்கு நோட்டிஃபிகேஷன் போகுதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது நண்பர்களே. நான் வீடியோ போட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பாக மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, என்ன கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி நான் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நண்பர்களே மறக்காம. அதேமாரி உங்க ஏரியால ஏதாச்சும் புதுசா ஒரு ஸ்பாட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம டீமோட வரலாம். பார்த்தீங்கன்னா, டீம் எல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைன்றதுனால பார்த்தீங்கன்னா, டைம் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஒட்டுக்கா சேர மாட்டேங்கிற நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏரிக்கு போகிறோம், மீனை பிடிக்கிறோம், ஒரு வீடியோ போடுறோம் அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த வீடியோ பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, என் கையை அறுத்துருச்சு மணிக்கட்டுலேயே சரியான பிளட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா, சரி இந்த மீனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியாந்திர ஒரு லேண்டிங் பண்ண நண்பர்களே. ஆனால் மீன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆனால் தண்ணியிலேருந்து வர பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வெயிட்டில் வந்துச்சு. ஆனால் மேலே எடுத்தது பார்த்து தான் தெரிஞ்சு 5 கிலோ தான் வந்துச்சு அந்த மீன். இந்த மீனை எந்த மாதிரி வறுக்கணும், எந்த மாதிரி பொரிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து நான் லிங்க் போடலான்னு பார்க்குறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் நண்பர்களே. நானே வச்சுட்டு எடுக்க முடியல வீடியோ கரெக்டான பொசிஷனில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேமராவில் எடுத்த வீடியோ தான். ஆனால் பார்த்தீங்கன்னா, இது கேமராவில் எடுத்த வீடியோ மாதிரியே தெரில நண்பர்களே. குவாலிட்டியே இல்லை, என்னன்னு தெரில எனக்கு. கேமராவும் நல்ல கேமரா தான் வச்சுருக்கேன். பட் எடிட்டிங் சரியில்லையா என்னன்னு எனக்கு தெரியல நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம என்னோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. ஃபுல்லாக பாருங்கள், ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு இல்லாமல் நான் எப்பயுமே வந்து ஒருபோதும் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஓகே பாய். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நான் மீன் பிடிக்கிறதுக்கு தகுதியானவனா தகுதி இல்லாதவனா அப்படின்னு வந்து பாருங்கள். யாரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னோட ஆம்பிஷனில் நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரியான சைஸ் ஒன்று மாட்டிச்சு நண்பர்களே. நிரம்ப விட்டு விட்டு எடுக்கிறப்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு கேட்சிங் நண்பர்களே. சரி ஓகே, இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நானும் பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் நண்பர்களே. மறக்காமல் பாருங்கள். ஓகே பாய். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ 5 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கே போரிங் ஆகி போயிடுன்னு சொல்லிட்டு இடையில ஒரு பாதி வீடியோ கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் மீன் வர ஸ்டைல் ஒரு அழகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரிலாம் போய் பிடிச்சிட்டு வந்து வேலைக்கு போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நண்பர்களே. என்ன பண்ணுறது, வேலைக்கு போய் தான் ஆகணும். இது வந்து நமக்கு வந்து இது ஒரு 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 இதாக கிடையாது. சும்மா ஒரு நம்ம டைம் பாஸாக இருக்கிற வரைக்கும் சண்டே ஒன் டே போயிட்டு வந்து வீக்லி அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி மீன் பிடிக்கிற ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கிட்டு ஏதோ பிடிச்சது மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் நண்பர்களே. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மீன் எத்தனை கிலோ வருன்ற ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனை வறுக்கலாமா பொரிக்கலாமான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் மேலும் இந்த மாதிரிலாம் மீன் பிடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோலேருந்து 5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் வெயிட் போட கிடையாது. வெயிட் மிஷின் என்கிட்ட வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது. சரி அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட்டை போடலாமா வேணாமான்னு பார்த்து சரி நண்பர்களே, இதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வறுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மீண்டும் ஒரு